श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूपवल्लभाश्लिष्टम् कुङ्कुमपरागशोनं कुवलयनिचारघोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। अस्तु वश्रेयसे नित्यं वस्तु वामाङ् यदस्तृतीयं विदुषां तुरीयं त्रैपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथपङ्केरगद्वयं वरिवस्यारगस्यस्य दीपिका क्रियते धुना। विद्यानां च मनोनां मनसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टादीदितारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारगस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटना शब्दः अर्थः संक्षिप्तकथ्यते। आत्माविन्नदिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुगचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयं गरुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अतिमधुरचापगस्ताम् अपरिमित आमोदपानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे। சமஸ்த குருமண்டலத்தினுடைய பரம கிருபையில வரிவஸ்யா ரகசியத்தினுடைய 2வது அம்சத்துல ஏற்கனவே 9 விதமான அர்த்தங்களை பார்த்திருக்கோம். குரு கிருபையில 10வது அர்த்தமானது நாமைக தேசார்த்தம் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அவகாசத்துல இருக்கோம். இதுக்கு முன்னாடி சொன்ன நாமார்த்த சப்த ரூபார்த்தம் அப்படின்னு சொன்ன அர்த்தங்களை 2 அர்த்தத்தையும் சேர்த்து நாமார்த்தம் சப்த ரூபார்த்தம் அப்படிங்கிறத ஒரே ஸ்லோகத்துல கொடுத்ததோட பூர்த்தி பண்ணோம் போன அவகாசத்துல. அதுலயே நம்ம ரொம்ப அழகா அதுல என்ன எடுத்து காமிச்சிருக்கார் அப்படின்னா, நாமம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஒரு அக்ஷரத்துல இருக்கக்கூடியதும் தனித்தனியாக ஒரு நாமா அப்படிங்கிறத சொல்லி, பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யில இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரமுமே அது 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். அக்ஷரம்னு எடுத்துட்டு 15ன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்ல வர்ணங்கள் அப்படின்னு எடுத்துட்டு 37 அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, அதுல ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா பிரிச்சு அதுக்கு மேல ஹ்ரீம்காரத்துல இருக்கக்கூடிய நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இன்னும் தீர்க்கமாக பிரிச்சு பார்த்து அது உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பிந்துலேருந்து உண்மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு சேர்த்து கணக்கு பண்ணினா 58 அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, இந்த 3 ரீதியில நீங்க எப்படி எடுத்துட்டாலும் 58 அப்படின்னு எடுத்துட்டா கூட ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரம்ம வித்யை குறிக்கிறது. இல்ல 37 அப்படின்னு நீ எடுத்துட்டேன் அப்படின்னா 37மே சப்தார்த்தம் என்ன அப்படின்னா அந்த அக்ஷரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா ஒன்னொன்னுமே பிரம்மத்தையே குறிக்கிறது. இல்ல சமஷ்டியா 15 அக்ஷரம் அப்படின்னு எடுத்துட்டாக 15 அக்ஷரத்துக்குமே ஒன்னொன்னுமே பிரம்மத்தையே குறிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் நாமார்த்த சப்த ரூபார்த்தம். பிரம்மமே இந்த ரூபமாக இருக்கிறது, இந்த அக்ஷர ரூபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாமார்த்த சப்த ரூபார்த்தம்ங்கிறத பார்த்தோம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய
நாமைக தேசார்த்தம் தேசார்த்த நிரூபணம். நாமைக தேச நாம ஏகதேச அர்த்தம்னு பார்க்கணும். அதை நாமைக தேசார்த்தம் அப்படின்னா நாம அப்படின்னு பிரிச்சுட்டு ஏகதேச அர்த்த நிரூபணம் அப்படின்னு பார்க்கணும். இதுல முக்கியமா இதுல இந்த பஞ்சதசி மந்திரத்தை சங்கேதமாக சொல்லக்கூடிய திரிஷதி ஸ்தோத்திரத்தை எடுத்துட்டு ரொம்ப விஸ்தாரமா இந்த அர்த்தமானது அதை தான் டீல் பண்றது. இந்த திரிஷதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பூர்வ பாகத்துல திரிஷதின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களை பத்தி சொல்லிட்டு வரக்கூடிய இடத்துல அதனுடைய பூர்வ பாகத்திலேயே கிருதார்த்தோசி 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 கடோத்பவ அப்படின்னு நீ ரொம்ப கொடுத்து வச்சுவோம்பா, கிருதார்த்தன் ஆயிட்ட நீனு அப்படின்னு அகஸ்தியரை ஹயக்ரீவர் சொல்றார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் கிடைச்சதே உனக்கு, நீதான் கிருதார்த்தன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சகசிரநாமாதிகள்லாம் சொல்லி லலிதோபாக்கியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் அதுல இருக்கக்கூடிய உத்பவம், லலிதையினுடைய உத்பவம், லலிதையினுடைய பிராதுர்பாவம், இவைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுல ரகசிய கண்டம், பூஜா கண்டம், நியாச கண்டம் இத்தியாதி எல்லாத்தையும் கேட்டுன்னு பிரம்மாண்ட புராணத்துல வருது. அதுல லலிதோபாக்கியானத்துல சொல்லிட்டு வரக்கூடிய இடங்கள்ல இத்தனையும் கேட்டு கூட எனக்கு இன்னும் மனசானதுன்னு சந்துஷ்டி ஏற்படாத மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டு அந்த இடத்துல இந்த திரிஷத்திய சொல்லக்கூடிய அவகாசத்துல அவர் கிருதார்த்தோசி 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 கடோத்பவ, இந்த விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்துடுத்து, இதை அம்பாளே இதை உங்களுக்கு சொல்லித்தர சொல்லி ஆக்ஞை கொடுத்துட்டா, அதனால சொல்ல போறோம். ஆனால் நீ இதனால கிருதார்த்தோசி கடோத்பவன்னு சொல்றார். மோட்சைக ஹேது வித்யாவுக்கு சர்வத்தையும் பூர்த்தி பண்ணிக்கூடிய சம்சயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஞானத்தை பூர்த்தியா கொடுக்கக்கூடிய ஒரு வித்யை அப்படிங்கிறத சொல்லி இந்த திரிஷதிய சொல்ல போறார். திரிஷதின்ற ஸ்லோகத்தை நம்ம நிஜப்படி பாராயணமா பண்ணிட்டு வரோம். மோட்சம் அம்மா கிட்ட போய் நம்ம ஏதானும் வேணும்னு கேட்டோம்னா நம்ம கேட்டதை அம்மா கொடுக்க போறா. அதுதான் லலிதா சகசரநாமத்துல ஸ்ரீமாதான் ஆரம்பிச்சுன்னு கொடுத்துன்னு வந்துருக்கா. ஆனா இந்த பசி ஒண்ணு இருக்க, ஞான பசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, முமுட்சுத்துவம் அப்படிங்கிற ஒரு அகோர பசி ஒண்ணு இருக்கு. அந்த மோட்சத்துல இச்சை இருக்கக்கூடிய உனக்கு இந்த சர்வ பூர்த்திகர ஸ்தோத்திரமானது மோட்சத்தையே கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு ஹ்ரீங்கார பரசௌக்கியதாயை நமஹ கடைசி நாம. ஹ்ரீங்கார பரசௌக்கியதாயை நமஹ. பரசௌக்கியம் அப்படின்னா என்னன்னா மோட்சம். பரசௌக்கியத்தையே கொடுக்கக்கூடியதான நாமாக்கள். ஸ்ரீமாதா அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய லலிதா சகசிரநாம ஸ்தோத்திரங்கள்ல ஒரு நாமாவையும் ஸ்ரீமாதா ஸ்வரூபிணி லலிதாம்பிகா, ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்வரூபிணி லலிதாம்பிகான்னு லலிதாம்பிகான்ற நாமத்தோட அன்வயப்படுத்தி பார்க்கிறோம். இதுல ககார ரூபா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாக்கள் ஒன்னொன்னுமே மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் இருக்கு, இவைகள் எல்லாம் என்னத்தை கொடுக்கும்? இதனால என்ன அப்படின்னா ஹ்ரீங்கார பரசௌக்கியதா அப்படின்னு சொல்லக்கூடியத கொடுக்கக்கூடிய மந்திரங்கள். ஸ்லோகம்னு நினைச்சுன்னு விட்டுறாதப்பா. அவரே ஆரம்பத்திலேயே இவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? கேவலம் நாம புத்திஸ்தே ந காரியா தேஷு கும்பஜ மந்திராத்மகத்வம் ஏதேஷாம் நாம்னாம் நாமாத்மதாபிச்ச. கேவலம் நாம புத்திஸ்தே, ஏதோ நாமாவா, அதுக்குள்ளேயே நாமாக்கள்லாம் வருது இல்லையா? கல்யாணி, கல்யாண குணசாலினி இப்படிலாம் நாமாலாம் வருது. இதெல்லாம் ஏதோ சாதாரணமா வியாபகாரிகமா நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு நாமா மாதிரி நினைச்சுண்டு ரொம்ப சொல்பம் அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுறாதப்பா. கேவலம் நாம புத்திஸ்தே, நாம புத்தி, நாம சும்மா ஒரு நாமா தானே அப்படின்னு ஒரு அலட்சியமா கேட்டுறாத. ந காரியா
தேஷு கும்பஜ மந்திராத்மகத்துவம் ஏதேஷாம். ஒவ்வொரு நாமாவுமே மந்திராத்மகத்துவம். மந்திராத்மகத்துவம் ஏதேஷாம் நாம் நாம் நாமாத்மதாபிச்ச அப்படின்னு சொல்றார். அதுல இருந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நாமாவும் தனித்தனியாக ஒரு அக்ஷரமுமே பிரம்மத்தை குறிக்கிறதுன்னு சொன்னோம். இங்க ஒரு நாமாவையும் எப்படி பிரிச்சு காமிக்கிறாருங்கிறதுக்கு இவர் வரிவரிசையால கொடுத்திருக்கக்கூடிய ஸ்லோகத்தை பார்த்துட்டு மேல உள்ள அர்த்தத்தை பார்ப்போம். கல்யாண் ஏகாட்சர்யா ஈக்ஷிப்த்ரி சாபி லலிதா ச யுத்தம் நாம த்ரிஷதி வாச்யோர்த்தः தத்ததக்ஷரஸ்யாபி நாமைக தேசமாத்ரே நாமக்ரஹணஸ்ய லோகசித்தித்வாத் நாமோபஸ்திதி அகத்யः புரோக்தோ நாமைக தேசார்த்தः. ஆக 58 59 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகம். இன்னும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ண போறார். ஒரு அக்ஷரமுமே இதுல எப்படி இருக்கு, திரிஷதியில இருக்கக்கூடிய நாமாக்களை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுட்டு மேல இதுக்கு போனாதான் கொஞ்சம் புரியும். ஆரம்பமானது ககார ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது அக்ஷரம் திருப்பி இதே மாதிரி அக்ஷரம், இன்னொரு அக்ஷரம், புதுதா ஒரு அக்ஷரம் வருது. ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏகார ரூபா, ரூபத்தை சொல்றது, ஏகார ரூபமாக இருக்கிறது. மூணாவது அக்ஷரமா இருக்கக்கூடியது ஈகாரம் இருக்கு இல்லையா, அது ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னாக்க ஈகார ரூபா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நாலாவது அக்ஷரமா இருக்கக்கூடியது என்ன, லகாரம், லகார ரூபா. எல்லாமே ரூபத்தை பத்தி சொல்றதுன்னு பாக்குறோம். லகார ரூபா. அஞ்சாவது அக்ஷரமா இருக்கக்கூடியது பிரம்ம வித்யில ஹ்ரீம், ஹ்ரீம்கார ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறது முதல் நாமம். அதே மாதிரி ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமா இருக்கக்கூடியது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா ஹகார ரூபா. ஹகார ரூபானே ஆரம்பிக்கிறது, ஹகார ரூபமாகவே இருக்கு. அதுக்கு அடுத்தது ஹக்கு அப்புறம் ரெண்டாவது அக்ஷரம் ரெண்டாவது கூட்டத்துல சகாரம், சகார ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்போ சகார ரூபமாக இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்தது மூணாவது அக்ஷரம் இருக்க ககாரம், ஏற்கனவே ககாரம் வந்துடுத்து, அது ககார ரூபானே ஆரம்பிச்சுடுத்து. அங்க ரெண்டாவது வாட்டி அந்த ககாரம் வரும்போது அது எப்படி சொல்றாரு அப்படின்னா ககாரார்த்தா, ககார அர்த்தா, ககாரத்தினுடைய அர்த்தமாக இருக்கு. ககார ரூபான்னு முதல் அக்ஷரம், ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ககாரம் வரும்போது அது எப்படி சொல்றதுன்னா ககார அர்த்தா, அர்த்தத்தை சொல்றது, ககாரத்தினுடைய அர்த்தமாகவும் இருக்கு. அடுத்தது அதுக்கு அடுத்த அக்ஷரமா இருக்கக்கூடியது ஹகாரம், ஏற்கனவே வந்துடுது, ஹகார அர்த்தா, ஹகாரார்த்தானே ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஹகார ரூபா ஏற்கனவே வந்துடுது, ரெண்டாவது வாட்டி ஹகாரம் வரும்பொழுது ஹகாரார்த்தா அப்படின்னு வருது. இதுக்கு அடுத்தது லகாராக்கியா, லகார ஆக்கியமாகவே இருக்கு, லகாராக்கியமாகவே இருக்கு அப்படிங்கிறது லகாராக்கியா. திருப்பி ஹ்ரீம்னு அடுத்த வருது, ஏற்கனவே ஹ்ரீங்காரம் வந்துடுதோ, ஹ்ரீம்காரிணி, ஹ்ரீங்காரிணியாகவே இருக்கு. அதுக்கு அடுத்த ரூபம் சகார சகாராக்கியா, சகார ஆக்கியம், ஏனே சகாரம் வந்துடுதோ, சகார ரூபா ஏற்கனவே வந்துடுதோ, இந்த இடத்துல வரும்போது சகாராக்கியா ஆக்கியமாகவே இருக்கு. அதுக்கு அடுத்தது திருப்பி ககாரம் வரும்போது ககாரிணி, ககாரிணி ககாரமாகவே இருக்காய். அகைன் ஆரிணி, ககார ஆரிணி, ககாரிணி, திருப்பி லகாரிணி, ஹ்ரீங்கார மூர்த்தி. இப்படி 15 அக்ஷரமும் பார்த்தேன்னா அந்த அக்ஷர ரூபமாகவும் இருக்கு, அந்த அக்ஷர அர்த்தமாகவும் இருக்கு, அந்த ஆக்கியமாகவும் இருக்கு, அந்த மூர்த்தியாகவும் இருக்கு. இப்படின்னு இதை முதல்ல நித்தியப்படி இப்படி படிச்சுட்டே வரோம். இந்த மாதிரியான கிரந்தங்கள்ல இதை பிரிச்சு காமிக்கிறான். அப்புறம் பிரிச்சு காமிக்கிறதுனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா அந்த அக்ஷரமயமாகவே அந்த பிரம்மமானது இருக்கு.
அந்த அக்ஷர ரூபமாகவே அந்த பிரம்மமானது இருக்கு. அந்த அக்ஷர ஆக்கியமாகவே இருக்கு. அந்த அக்ஷர மூர்த்தியாகவே இந்த பிரம்மமானது இந்த ரூபங்களாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கல்யாணி, ஏகாட்சரி, ஈஷித்ரி, லலிதா இந்த மாதிரியான அக்ஷரங்கள் வாச்சியார்த்தமாக திரிசதியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரிசதியில 20 நாமாக்களை வச்சு ஒரு அக்ஷரத்தையும் வச்சுண்டு ஒரு பிரம்மமே 15 அக்ஷரமாக வந்து அந்த 15 அக்ஷரமானது ஒவ்வொன்றும் 20 நாமாக்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. ககார ரூபா அப்படின்னு சொன்னது கல்யாணி. அதுல முதல்ல வரக்கூடியது கல்யாணிங்கிற நாமாவோ. அதுக்கு அடுத்தது ஏகார ரூபா ஏகாட்சரி, ஏகாட்சரியாக இருக்கக்கூடியது. இப்படியாக ஒரு நாமாவுமே சாட்சாத் பிரம்ம வித்யையே சொல்றது அப்படிங்கிறது தான். சாதாரணமா ஒரு லலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாவானது சம்பூர்ணமான ஒரு நாமா. அதே மாதிரி பலவிதமான நாமாக்கள் இதுல சம்பூர்ணமாக சொல்லக்கூடியவை. அதுல ஒரு ஏகதேசத்தை சொல்றது. இப்ப ககார ரூபா அப்படின்னு சொல்றது என்னத்தை சொல்றது அப்படின்னா 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய பிரம்ம வித்யைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய ககாரத்தினுடைய பத்தி மட்டும் சொல்றதுனால அந்த ககார ரூபாவாக இருக்கக்கூடிய நாமாக்கள் அர்த்தங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முதல்ல 20 நாமாக்கள் சொல்லுது. ககார ரூபா கல்யாணி, கல்யாண மணிஷாலினி, கல்யாண செயலில்லையா இப்படின்லாம் வரக்கூடியதுன்னா ககார ரூபத்தை பத்தி சொல்றது. அது ஏகதேசமாக அந்த ககாரத்தை பற்றி மட்டும் சொல்றது. அடுத்ததா இருக்கக்கூடிய ஏகாட்சரி, ஏகார ரூபா அப்படின்னு வரக்கூடிய 20 நாமாக்கள் எல்லாம் எதை சொல்றது அப்படின்னா ஏகாட்சரி ஏகார ரூபமாக இருக்கக்கூடிய நாமாவை பத்தி சொல்லக்கூடியதுனால அது அந்த ஏகதேசம் சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு நாமாவுமே தனித்தனியாக பிரம்மத்தையே குறிக்கிறது அப்படின்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இந்த ஏகதேசமாக இருக்கக்கூடிய இந்த நாமாக்கள்ல ஏகாட்சரி, ஈஷித்ரி, லலிதா, ஹ்ரீம், ஆதிவித்யா, சர்வேஷி, காமேஷி, ஹம்சகதி, லதா பூஜ்யா, ஹ்ரீங்காரிணி, சகா சமரசா, காவ்யலோலா, லப்தசுகா, ஹ்ரீங்கார பரசௌக்கியதா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமாக்கள் எல்லாமுமே ஒன்னொன்னுமே ஒரு ஏகதேசமாக சொல்லக்கூடிய பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய ஏகதேசமான ஒரு நாமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த இடத்துல நாமைக தேச அர்த்த ரூபம். ஒரு நாமத்தினுடைய ஒரு ஏகதேசமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பத்தி மட்டுமே சொல்லக்கூடிய நாமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. இதுக்கு மேல ஒரு திரிசதியில இருக்கக்கூடிய வேறு சில நாமாக்கள்ல இந்த அம்பாளுடைய ரூபத்தை பத்தி சொல்லக்கூடியது இல்ல. ஹ்ரீங்கார ரூபா அப்படின்னா அந்த ரூபத்தை பத்தி சொல்லக்கூடியது. ஹ்ரீங்கார ரூபத்தை பத்தி சொல்றது. ஆக்கியா அப்படிங்கிறதும் அந்த அக்ஷரத்தினுடைய ஆக்கியத்தை பத்தி சொல்றது. அது ஹ்ரீங்கார மூர்த்தியே நமகான்னு சொல்லி வரக்கூடிய கடைசி நாமாவானது ஹ்ரீங்கார மூர்த்தி அப்படின்றது சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமே மூர்த்தியாக வந்திருந்தா அதுக்கு என்னவோ அதுக்கு ஹ்ரீங்கார மூர்த்தி அப்படின்னு சொல்றோம். இப்படியாக ஒரு அக்ஷரமுமே தனித்தனியாக பிரம்மத்தை குறிக்கக்கூடிய நாமாக்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இடத்துல முதல் இதுல சொன்னார். இப்படி சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா திதி திதிமித பிந்து கண உத்தர கஜ ரச கிரி தஸ்ர ராம சங்கியாகாஹ அர்த்தா பவந்தி யோகாத் நாம்னோ நாமைகதேசஸ்ய. இந்த என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இதனுடைய அர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏகதேசம் சொல்றது அப்படின்னு பார்த்தோம். ககார ரூபா அப்படின்னா பிரம்மத்தினுடைய ககாரம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அம்சத்தினுடைய ஒரு ஏகதேசமா சொல்லக்கூடிய ஒரு நாமா. இதனுடைய சமஷ்டியாக எவ்வளவு சொல்றது இதை பத்தி அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சங்கியா ஒண்ணு கொடுக்குறார். அது எப்படி அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 20 நாமாக்களும் 15 வாட்டி வருது. அதனால டு த பவர் ஆஃப் 15
20 to the power of 15 நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதனுடைய முழுசான ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படி தெரிஞ்சுக்கிட்டா முழுசுன்னு சொல்ல முடியாது. அப்ப கூட இதுல என்ன தெரியறதுன்னா, இத்தனை விதமான அம்சங்கள் இதுல இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு சங்கையை ஒண்ணு கொடுக்கிறார். திதி திதி மிதி பிந்து, 15 பிந்துக்கள். திதி அப்படின்னா சங்கேதமாக 15ன்னு புரிஞ்சுக்கணும். திதி மிதி பிந்து, 15 பிந்துக்கள். பிந்துனா சைபர். 000000000ன்னு 15 ஜீரோ போட்டுக்கோங்க. திதி மிதி பிந்து கண உத்தர. அதுக்கு முன்னாடி என்ன போடணும் அப்படின்னா, கஜ. கஜங்கிற பதத்துக்கு 8 கஜம். கஜம்னால 8ங்கிற நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் ரச. ஷட்ரசம் 6 அப்படிங்கிற சங்கைய ரசம்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரசங்கிற பதத்தை ஒரு உபயோகிச்சதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 6. கிரி. கிரினாக்க 7. சப்தகிரி 7 கிரி அப்படிங்கிறதுனால சப்த கிரிங்கிற சப்தத்துக்கு 7 அப்படின்னு சங்கேதமா புரிஞ்சுக்கணும். தஸ்ரங்கிற பதத்துக்கு 2 அப்படின்னு சங்கையா புரிஞ்சுக்கணும். ராமங்கிறது 3 புரிஞ்சுக்கணும். ஏன் ராம 3? பரசுராம, பரசுராம, கோதண்டராம, பலராம 3 வருதுன்னு ராமங்கிற பதத்துக்கு 3ன்னு சங்கிய. ஆக இது எல்லாத்தையும் பிரித்து திருப்பி போட்டோம் அப்படின்னா 8 6 7 2 3 அப்படின்ற சங்கையை பிரிச்சு திருப்பி போட்டோம் அப்படின்னா 3 2 7 6 8 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 15 சைபர் சேர்த்தோம் அப்படின்னா அது எப்படி வருது அந்த சங்கிய? அத்தனை நாமாக்கள். இது என்ன அப்படின்னா 20 to the power of 15, 20ங்கிற சங்கைய 15 வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டே போனோம்னா 20 × 20 × 20 × 20 × 20 × 20ன்னு 15 வாட்டி மல்டிப்ளை பண்ணிட்டே போனோம்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா இந்த நம்பர் வரும். 32768 000 000 000 000 15 சைபர் அப்படிங்கிற சங்கைய கொடுக்கக்கூடிய ஒரு நாமா. இதுல என்ன தெரியறது அப்படின்னா, இத்தனை அர்த்தங்கள் இதுல இருக்கு. 15 அக்ஷரம் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். 15 அக்ஷரமும் பிரம்மத்தை குறிக்கிறதுங்கிறத புரிஞ்சுட்டோம். ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்பர் இதை படிக்கிறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறதுக்கு இதுக்கு சம்ஸ்கிருதத்துல மட்டும் ஒரு நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒரு அக்ஷரமே கொடுத்துருக்கார். முதல் அக்ஷரத்துக்கு நம்ம 1ன்னு சொல்றோம். யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, லேக், 10 lakhs, அதுக்கு மேல crore இப்படி சொல்லிட்டு போறோமே. இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் இதுக்கு மேல உள்ளதுக்கெல்லாம் ஒரு சைபருக்கும் மேல 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 ஒரு அக்ஷரத்து ஒரு கணத்துக்கும் தனித்தனியா நாமானு கிடையாது. சம்ஸ்கிருதத்துல இவ்வளவு பெரிய நம்பர் போட்டிருக்கோமோ, 15 சைபருக்கு முன்னாடி ஒரு 5 டிஜிட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் நாமாவா இத்தனை நாமான்னு கொடுப்போம். இத்தனை சங்கியன்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல கொடுத்துருக்காரு. அது எப்படி கொடுத்துருக்காருங்கிறதையும் பின்னாடி கடைசியில கொடுத்துருக்காரு. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. கோடிக்கு மேல அதுக்கு மேல அடுக்கு இன்னொரு அக்ஷரம் வந்ததுன்னா அற்புதம் அப்படிங்கிறது 10 கோடி. 100 கோடி அப்படின்னு சொல்லணும்னா அப்தம் அப்படிங்கிறது அதுக்கு மேல உள்ள 100 கோடி. அதுக்கு மேல 1000 கோடி அப்படிங்கிறத கவர்க்கம். மகாபத்மம் அப்படிங்கிறது நிகர்வம் அப்படிங்கிறது அதுக்கும் மேல இன்னொரு டிஜிட் வந்ததுன்னா அது மகாபத்மம். அதுக்கப்புறம் சங்கம், ஜலதி, அந்தியம், மத்தியம், பரார்த்தம் அப்படின்னு இத்தனை டிஜிட் இருந்ததுன்னா பரார்த்தம் அப்படின்னா இப்படி இங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா 3 பரார்த்தம், 2 அதுக்கு மேல பின்னாடி எப்படியே வரணும். 3 பரார்த்தம், 2 மத்தியமம், 7 அந்தியம், 6 ஜலதி, 8 சங்கியம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய மகாபத்மம் அப்படிங்கிறது 15 சைபர். இப்படியாக இருக்கக்கூடிய சங்கியை இத்தனை அர்த்தங்களோட இருக்கக்கூடியது
இந்த பிரம்ம வித்யினுடைய இந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. ககார ரூபா அப்படின்னு சொல்றது ஏகதேசம் ஒரு பிரம்மத்தினுடைய ஒரே ஒரு பாகத்தை மட்டும் சொல்றது. இப்போ 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய பிரம்ம வித்யானதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா 3 2 7 6 8க்கு அப்புறம் 15 சைபர் போட்டா எத்தனை இருக்கோ அத்தனை அர்த்தங்கள் இதுல இருந்து கணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஸ்லோகமானது. திதி மதி பிந்து கணோத்தர கஜ ரவி கஜ ரச கிரி தஸ்ர ராம சங்கியாகாஹ அர்த்தா பவதி யோகாத் நாம்னோ நாமைக தேசஸ்ய. இத்தனை அர்த்தங்களோடு கூடியிருக்க வஸ்துவை குறிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நாமைக தேசார்த்த நிரூபணம். நாமத்தினுடைய ஒரு நாமத்தினுடைய ஏகதேச அர்த்த நிரூபணம். இதுல இருந்து இத்தனை விதமான அர்த்தங்கள் இதுல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே இந்த நாமா இந்த திரிஷதியை எடுத்துட்டு இதை புரிய வச்சார் அப்படிங்கிறது இந்த அர்த்தம். இதோட நாமேக தேசார்த்தம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுன்னு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, திரிஷதியெல்லாம் படிக்கும் பொழுதோ இந்த ஒரு நாமாவையும் பூர்வகமாக அர்த்தத்தை படிச்சு ஒன்னொன்னுத்தையும் பார்க்கும் பொழுது அது சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அம்சத்தை இது குறிக்கிறது அப்படிங்கிற பாவத்தோட திரிஷதியை படிக்கணும். அந்த ஒரு அக்ஷரமுமே பரபிரம்மத்தையே குறிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம படிக்கக்கூடிய திரிஷதி பாராயணங்கள் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பாவத்தோட படிக்கிறதுக்கு நாமைக தேசார்த்த நிரூபணம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த 2-3 ஸ்லோகத்தினால இத நிரூபணம் பண்ணினார். இதுக்கப்புறம் சாக்தார்த்த நிரூபணம், சாக்தத்தினுடைய அர்த்தத்தை நிரூபணம் பண்ணக்கூடியது அடுத்த பாகம். இது எத்தனாவதான அர்த்தம்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம 10 விதமான அர்த்தங்களை பார்த்துட்டோம். 11வது அர்த்தத்துக்கு சாக்தார்த்தம் அப்படின்னு பேரு. சாக்தார்த்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாக்பவம், காமராஜம், சக்தி அப்படின்னு ஒரு 3 விதமான கூட்டங்கள் சொல்றோம். இந்த 3 விதமான கூட்டங்கள் அம்பாளினுடைய சரீரத்துல எந்த மாதிரியாக இருக்கு அப்படிங்கிறத சாக்தார்த்தம்னு சொல்றாரு. அம்பாள்னு சொல்லக்கூடிய பரதேவதை இருக்காளு, இந்த அம்பாளுடைய தேகம் சரீரம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய சரீரம்னு சொல்றோமே, அந்த ரூபம் இருக்க, அந்த ரூபத்துக்குள்ள எந்தெந்த அக்ஷரமானது எந்தெந்த ரூபத்தை சங்கேதமாக புரிய வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே சாக்தார்த்தம். இதுக்கு மேல இந்த வாமாஜேஷ்டா ரௌத்ரி, இச்சாஜான கிரியா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவைகள்ல இருக்கக்கூடிய சாமரஸ்யங்களை எடுத்து சொல்லி இந்த மிதுனங்கள் இவைகள்லாம் வெவ்வேறு இல்லை, ஒரே விஷயத்தை தான் இவைகள் எல்லாம் சொல்றது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதே சாக்தார்த்தத்தினுடைய லட்சியம். சாக்தார்த்தம் அப்படிங்கிறதுல 5 ஸ்லோகத்துல 61வது ஸ்லோகத்திலிருந்து 65வது ஸ்லோகம் வரைக்கும் சாக்தார்த்தத்தை நிரூபணம் பண்றார். இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, சாக்தார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதே 2 விஷயமா இருக்கு, 2 விதமாக பிரிக்கலாம். ஒண்ணு அவயவார்த்தம், அம்பாளினுடைய அவயவங்களை புரிய வைக்கக்கூடியது ஒண்ணு. 2வது சக்தி சமூகார்த்தம், சக்தியினுடைய சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அப்படின்னு 2 விதத்துமாக 2 விஷயமாக இது பிரான்ச் மாதிரி இருக்கு. சாக்தார்த்தத்துக்குள்ள 2 விஷயங்களை சொல்ல போறார். முதல்ல சொல்லக்கூடியது அவயவார்த்தம். அவயவார்த்தம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம், நமக்கே சகசிரநாமத்திலே நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முகபங்கஜா கண்டாதக்கடி பரியந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி சக்தி கூட்டைகதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி அப்படின்னு சொல்லக்கூடிய சகசிரநாமத்துல வரக்கூடிய நாமாக்கள் இருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல சாக்தார்த்தத்துல இருக்கக்கூடிய அவயவார்த்தம் அப்படின்னு சொல்றார். அவயவார்த்தம்ன்றதுல எப்படி சொல்றாருன்னா, முதல் வாக்பவ கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய முதல் கூட்டம் இருக்கு. வாக்பவ கூட்டம் பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய
5 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய முதல் கூட்டம் இருக்கே, அது எதை குறிக்கிறது அப்படின்னா அம்பாளினுடைய முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம தலையிலேன்னு ஆரம்பிச்சு முகம் முகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாகத்தை குறிக்கிறது. கண்டாத கடி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. இரண்டாவது கூட்டம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது கூட்டம் இருக்க, அது எதை குறிக்கிறது அப்படின்னா மத்திய பாகமாக இருக்கக்கூடிய கண்டாத கடிபரியந்தம் குறிக்கிறது. கட்யதோ பாகதாரிணி. மூணாவது கூட்டமாக இருக்கக்கூடிய 4 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய மூணாவது கூட்டம் சக்தி கூட்டமானது அம்பாளுடைய சக்தி கூட்டைகதாபன்ன அதோ பாகதாரிணி, அதோ பாகமாக இருக்கக்கூடிய மூணாவது கூட்டமாக பிரிஞ்சு இருக்கு. ஆக மொத்தத்தினுடைய சமஷ்டி ரூபம் என்ன அப்படின்னா சமஷ்டி ரூபம் அதுவே சாட்சாத் பரதேவதை. இத மூணாக பிரிச்சு பார்க்கிறது அப்படிங்கிறது வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம் அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னா அது முதல் கூட்டமானது வாக்பவ கூட்டம்ங்கிறது அம்பாளுடைய முகபாகம், இரண்டாவது கூட்டமானது மத்திய பாகம், மூணாவது கூட்டமானது அதோபாகம் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த விக்கிரகோ மாதுஹு. மாதுஹு அம்பாளுடைய விக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய சரீரமானது அவயவங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா வாம காம சக்தி கூட்ட இவைகளால் அம்பாளுடைய அவயவமானது விக்கிரகோ மாதுஹு. அதுக்கப்புறம் பிரதிபாத்யோத்ரா கண்டாதா கண்டாதா மத்யாதாச்ச பாதாக்ராத். மேல இருக்கக்கூடிய பிரதிபாத்யோத்ரா இது எதை பிரதிபாலிக்கிறது அப்படின்னா கண்டாதா முதலானது வாக்பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமானது அம்பாளினுடைய அவயவத்தினுடைய கண்டாதா மேல் இருக்கக்கூடிய தலையிலிருந்து கண்டாதா. மத்யாதா இரண்டாவது கூட்டமா இருக்கக்கூடிய காமராஜமானது மத்யாதா ச பிராதாக்ராத். மூணாவது கூட்டமான சக்தி கூட்டமானது மூணாவது பாகமாக மூணாக பிரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறதுதான் வாக் காம சக்தி கூட்டை அவயவசோ விக்கிரகோ மாதுஹு பிரதிபாத்யோத்ர கண்டாதா மத்யாதா ச பாதாக்ராத். இதுதான் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முகபங்கஜா கண்டாத கடிபரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டைகதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி அப்படின்னு மூணாக சகசிரநாமம் காமிக்கக்கூடியது. அந்த சகசிரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமாவை எடுத்து காமிச்சு அதோட அன்வயப்படுத்தி இந்த இடத்துல இந்த கூட்டத்தை காமிச்சிருக்கார். இதுக்கப்புறம் 2 விதமான அர்த்தம் இருக்கு. சாக்தார்த்தத்துக்குள்ளேயே 2 விதமான அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். இதுல முதல் அர்த்தமானது அவயவார்த்தம்னு பார்த்துட்டோம். இரண்டாவது அர்த்தமானது சக்தி சமூகார்த்தம். சக்தி சமூகம் அர்த்தம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்ச போறார் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இதெல்லாம் விஷயங்கள் காமிச்ச விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி முதல் பாகத்திலேயே காமிச்ச விஷயம்தான். அதை பிரிச்சு இந்த இடத்துல சக்தி இது சக்தி சாக்தார்த்தத்தில் இருக்கக்கூடிய சக்தி சமூகார்த்தம் அப்படின்னு சொல்ல போறார். வேதோ பாரத்யோ வேதக அப்படின்ற பதத்தினால பிரம்மாவை குறிக்கிறது. பாரத்யோ சரஸ்வதியை குறிக்கிறது. பாரத்யோ அப்படிங்கிறது வேதோ பாரத்யோ மாதவ லக்ஷ்மியோ. மாதவ அப்படிங்கிறது விஷ்ணுவை குறிக்கிறது. லக்ஷ்மியோ அப்படிங்கிறது லக்ஷ்மியை குறிக்கிறது. பூமாதேவி அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ருத்ர பார்வத்யோ அதுக்கப்புறம் ருத்ரன் பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தம்பதியை இந்த இடத்துல காமிக்கிறார். வேதோ பாரத்யோ மாதவ லக்ஷ்மியோ ருத்ர பார்வத்யோ அப்படின்னு காமிச்சுட்டு ரேபாந்த வர்ண ஷட்கஸ்ய அர்த்தான் கிரமசோ விஜானியாது. ரேபத்தோட பஞ்சதிசி மந்திர பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதிசி மந்திரத்துல ரேபம் வரை இருக்கக்கூடிய ரேபாந்த வர்ண ஷட்கஸ்ய ஒரு கூட்டத்திலையும் எடுத்துக்கோங்க. 6 பிரியுங்கோ. ரேபம் அந்தமாக வச்சுண்டு பிரியுங்கோன்னு சொல்றோம். அப்ப முதல் கூட்டத்தை எடுத்தோம், வாக்பவ கூட்டத்தை எடுத்தோம் அப்படின்னா ககாரம் ஏகாரம். அது என்ன அப்படின்னா முதல்ல சொல்லி இருக்கக்கூடிய வேதோ பாரத்யோ
வேத அப்படிங்கிற பதத்தினால பிரம்மா முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது பிரம்மாவை குறிக்கிறது. இரண்டாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரமானது பாரத்யோ சரஸ்வதியை குறிக்கிறது. ககாரம் ஏகாரம் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது மாதவஹ விஷ்ணுவை குறிக்கிறது. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய லகாரம் நாலாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய லகாரமானது லக்ஷ்மியை குறிக்கிறது. பூபீஜமா இருக்கக்கூடிய பூமாதேவியா இருக்கக்கூடிய லக்ஷ்மியை குறிக்கிறது. லம் பிருத்திவியாத்மனே கந்தம் அப்படின்னு சொல்றோமே, பிருத்திவியாத்மகமாக இருக்கக்கூடிய பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அதை குறிக்கிறது. இதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்கு? முதல் கூட்டத்துல ஹ்ரீம்னு ஒரு அக்ஷரம் இருக்கு. ஹ்ரீம்ல இருக்கக்கூடிய ரேபத்தை அந்தமாக வச்சு அப்படின்னு காமிச்சிருக்கார். ரேபாந்த வர்ண ஷட்கஸ்ய அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ரேபத்தை அந்தமாக வச்சு அப்படிங்கிறதுனால இஹு இர்ரு அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டு அக்ஷரத்தை மட்டும் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு எடுத்துட்டா இஹு இர்ரு அப்படின்னு பிரிச்சோம்னா இஹுங்கிறது ருத்ரனையும் இர்ருன்னு சொல்லக்கூடிய ரேபத்தினுடைய அர்த்தாட்சரமானது பார்வதியையும் குறிக்கிறது. ஆக முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய வேதோ பாரத்யோ மாதவ லக்ஷ்மியோ ருத்ர பார்வத்யோ அப்படிங்கிறதுல ககாரம் ஏகாரம் ஈகார லகாரம் இஹு இர்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள் ருத்ரனையும் பார்வதியையும் குறிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல காமிச்சிருக்கார். வாக்போக கூட்டத்தை மட்டும் பிரிச்சு காமிச்சிருக்கார். இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா மூணு விதமான சக்திகள், இச்சா ஞான கிரியான்னு சொல்லக்கூடிய சக்திகளும் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திகளும் பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூர்த்திகளுடைய சக்திகளையும் சேர்த்து இந்த இடத்துல மந்திரத்தினுடைய அர்த்தமாக சாக்தார்த்தம் காமிக்கிறது. இதே மாதிரி இரண்டாவது கூட்டத்தையும் மூணாவது கூட்டத்தையும் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல தா ஏதா சகலா அபி காமகலா ஏவ ந தயோன்யா ததோன்யாஹ சாமான்ய சாமானா அதிகரணன் அதிகரண்யா அதிகரேன அஸ்ய அதிகரேன அயம் அர்த்தோஸ்ய அயம் அர்த்தः. இது எப்படி இருக்கு அப்படின்னா இதே மாதிரியே ஆறு எல்லா விதமான ஈகாரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஈகாரமானது காமகலை அப்படின்னு சொல்லக்கூடியது தா ஏதா சகலா அபி காமகலா ஏவ. இதுல இருக்கக்கூடிய இந்த மூணு தம்பதிகளா காமிச்சு இதனுடைய சமட்டி ரூபமா இருக்கிறது எதான் என்னத்தை குறிக்கிறது? தா ஏதா இந்த மாதிரி பிரிச்சு இருக்கக்கூடிய வாமாஜேஷ்டா ரௌத்ரி பிரம்மா விஷ்ணு ருத்ராள் இவைகளினுடைய சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய மூணு தம்பதி சொல்றோமே, இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா தா ஏதா சகலா அபி இவைகள் எல்லாமே காமகலா ஏவ காமகலைன்னு சொல்லக்கூடிய ஈகாரத்தையே குறிக்கிறது. தா ஏதா சகலா அபி காமகலா ஏவ ந தயோன்ய ததோன்யாஹ ஒவ்வொன்றுமே காமகலையை குறிக்கிறது. பிரம்மா வேதா பாரத்யௌ அப்படிங்கிறதும் காமகலை குறிக்கிறது. மாதவக லக்ஷ்மியௌ அப்படிங்கிறதும் காமகலையை குறிக்கிறது. ருத்ர பார்வத்யௌ அப்படின்னு சொல்லக்கூடியதும் காமகலையை குறிக்கிறது. தா ஏதா சகலா அபி சகலா அபி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் என்ன சொல்றாருன்னா பிரம்ம தம்பதி விஷ்ணு தம்பதி அதனுடைய சக்தியோடது ருத்ரனுடைய சக்தியோட சேர்ந்து ஒன்னொன்னும் தனித்தனியாக எதை குறிக்கிறது அப்படின்னா காமகலையை குறிக்கிறது. தா ஏதா சகலா அபி காமகலா ஏவ ந தயோன்யாஹ சாமான்யாதிகரண விசேஷன் ரூபமாக இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்னொன்னும் தனித்தனியாக காமகலையே குறிக்கிறது அப்படின்றதுதான் இந்த சாமான்யாதிகரண ரூப நிலையை காமிச்சு ஒன்னொன்னுமே தனித்தனியாக காமகலையை சங்கேதமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு முதல் கூட்டத்தை காமிச்சிட்டு அதுல இருந்து இரண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டத்துக்கு அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை சொல்ல போறார். அயமேவ கூட்டயோரபி பரயோர்த்தः பரம் து தார்த்திகே द्वैतीयक हकार
சகார சகார சகா சகாரதः பூர்வः. ரெண்டாவது கூட்டத்துல 6 அக்ஷரம் வருது. அதுல ரெண்டாவதா வரக்கூடிய ஹகாரம் இருக்கு. அந்த ரெண்டாவதா வரக்கூடிய ஹகாரத்தை மூணாவது கூட்டத்தோட சேர்த்துருங்கோ. அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது கூட்டமும் மூணாவது கூட்டமும் சமமாக இருக்கும். ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹகாரம், சகாரம், ககாரம், அதுக்கப்புறம் ஹகாரத்தை விட்டுருங்க. ஏன்னா ரெண்டாவதா வரக்கூடிய ஹகாரமானது மூணாவது கூட்டத்தில் சேர்த்துட போறோம். அப்போ ஹ ச க, அதுக்கப்புறம் ஹகாரத்தை அடுத்துல சேர்த்துட்டோம். அப்ப அதை விட்டாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ல ஹ்ரீம்னு வருது. அப்ப லகாரம் ஹ்ரீம்காரம்னு இருக்கு. இப்படியாக பிரிச்சுண்டாக இதுல இருக்கக்கூடிய வேதா பாரத்யோ ஹகாரம் இந்த இடத்துல பிரம்மாவை குறிக்கிறது. அப்புறம் சகாரமானது சரஸ்வதியை குறிக்கிறது. அப்புறம் ககாரமானது மாதவனை குறிக்கிறது, லக்ஷ்மியை குறிக்கிறது லகாரம். அப்புறம் இஹு இரு அப்படிங்கிறது முதல் கூட்டத்தில் சொல்லியிருக்கிற அதே ரீதியாக ருத்ரனையும் பார்வதியையும் குறிக்கிறது. இப்படி பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஹகாரத்தை தனியா பிரிச்சுட்டதுனால மூணாவது கூட்டத்தினுடைய முதல் அட்சரமாக வச்சுண்டு அப்போ திருப்பி ஹகாரமானது பிரம்மாவை குறிக்கிறது. திருப்பி ரெண்டாவது கூட்டத்துக்கும் மூணாவது கூட்டத்துக்கும் பேதமே இல்லை. ச க ல இஹு இரு அப்படிங்கிற வந்துடுத்து. அதுல முதல்ல ஹகாரத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஹகாரத்தை எடுத்து மூணாவது கூட்டத்தினுடைய முதல் அட்சரமாக போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது கூட்டத்துக்கும் மூணாவது கூட்டத்துக்கும் பேதமே இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான். சொல்லி பார்த்தா புரிஞ்சுக்கும். ரொம்ப மந்திர ஜபம் தெரிஞ்சு சொல்றவாளுக்கு நிச்சயமா புரிஞ்சுக்கணும். சொல்ற விஷயம் சங்கேதமா சொல்லணும், மந்திரத்தை ஸ்பட்டமா சொல்லக்கூடாதுங்கிறதுனால இப்படி சொல்றோம். இன்னொரு வாட்டி சொல்றோம். ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் ஹகாரமானது பிரம்மாவை குறிக்கிறது. ரெண்டாவது அக்ஷரமாக இருக்கக்கூடிய சகாரமானது பாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியை குறிக்கிறது. மூணாவது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ககாரமானது விஷ்ணுவை குறிக்கிறது. இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஹகாரம் வருது, அதை விட்டுருங்கோ. அந்த விட்டதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறது என்னன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லகாரம் வருது. லகாரமானது லக்ஷ்மியை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது இஹு இரு, என்ன ரேபத்தோட நிறுத்த சொல்றார். அப்போ இஹு இருன்னு இருக்கக்கூடியது ருத்ரனையும் பார்வதியையும் குறிக்கிறது. ரெண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹகாரத்தை அதுல இருந்து சேர்க்கல இல்லையா, அத மூணாவது கூட்டத்தினுடைய முதலட்சரமாக சேர்த்து விட்டால் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாவது கூட்டத்துக்கும் மூணாவது கூட்டத்துக்கும் பேதமே இல்லை, அப்படியே இருக்கு. ரெண்டாவது கூட்டத்துக்கு எப்படி பிரிச்சோமோ அதே மாதிரிதான் மூணாவது கூட்டமும் இருக்கு. ஆக ரெண்டாவது மூணாவது கூட்டங்களும் இதே மாதிரி பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அவர்களுடைய சக்தி வாமாஜேட்டா ரௌத்ரி சொல்லக்கூடிய சக்திகளாக இருக்கு. இவைகள் எல்லாமுமே காமகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகார ரூபமாகவே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல அயமேவ கூட்டயோரபி பரயோர்த்தः பரம் துதார்த்தீயே துவைதீக ஹகாரஹ சகாரதஹ பூர்வஹ. இப்படியாக பிரிச்சால் ஒரு துவந்தமும் ஈகாரம்னு சொல்லக்கூடிய காமகலையே குறிக்கிறதுன்னு முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தினால சாமானியாதிகரண நியாயத்தினால எல்லாமே ஈகாரத்தை தான் குறிக்கிறது. பிரம்மா சரஸ்வதினு சொன்னாலும் காமகலை தான், விஷ்ணு மாதவன் லக்ஷ்மின்னு சொன்னாலும் அது ஒரு காமகலை தான், ருத்ரன் பார்வதினு சொன்னாலும் அது ஒரு காமகலை தான். இவைகள் சமட்டியாக காமகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகார ரூபமாகவே இருக்கு அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். கடைசியா சொல்லி இதை பூர்த்தி பண்றாரு. இப்போ சாத்தார்த்தத்தை பூர்த்தி பண்றதுக்கு யோட்சரசஹ சக்தேஹ விபாவ்யத்வாத் வாமே இச்சாதி
இச்சாதிக சக்திமயத்வாத் உக்தே உக்தேரேஷ சாக்தார்த்தः. இப்படியாக வாமா ஜேஷ்டா ரௌத்ரின்ற சக்திகளாக எல்லாமுமே ஈகார ரூபமாக இருக்கக்கூடிய காமகலையே சங்கேதமாக சொல்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சாக்தார்த்தம். இப்படியாக சாக்தார்த்தத்துல ரெண்டு விதமான அர்த்தங்களை, சாக்தார்த்தத்துக்குள்ள ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கார். ஒன்னு அவயவார்த்தம், ஒன்னு சக்தி சமூகார்த்தம் அப்படின்னு ரெண்டு விதமான அர்த்தத்தை சொல்லியிருக்கார். அதனுடைய அவயவார்த்தம்ங்கிறது அம்பாளினுடைய சரீரத்தினுடைய ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்கு சுரூபம் பங்கஜா கண்டாதக்கடி பெரிய மத்திய கூட்ட சுரூபினி சக்தி கூட்டைக்குதா பண்ண கட்டியதோபாகதாரிணின்னு சொல்லியிருக்கக்கூடிய அவயவார்த்தமாகவும், சக்தி சமூகார்த்தம் அப்படிங்கிறது பிரம்மா விஷ்ணு ருத்ரால் அவர்களுடைய சக்தியா இருக்கக்கூடிய வாமா ஜேட்டா ரௌத்ரி இவைகள் எல்லாமுமே ஒரே ஈகாரமாக இருக்கக்கூடிய காமகலையே சங்கேதமாக சொல்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சாக்தார்த்தம் அப்படின்னு சொல்லி 11வதான அர்த்தமாக இருக்கக்கூடிய சாக்தார்த்தத்தை புரிய வச்சார். சாக்தார்த்த நிரூபணம் முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது 12வதாக இருக்கக்கூடிய அர்த்தமானது சாமரஸ்யார்த்த நிரூபணம். சாமரஸ்யம்னாலே ரெண்டாக காமிச்சு, பலவையை ரெண்டாக காமிச்சு, ரெண்டுத்துல அபேதம் இல்லை, ரெண்டும் ஒன்னையே காமிக்கிறது, ஒன்னையே புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் சாமரஸ்ய அர்த்தம். சாமரஸ்யார்த்தம் இதுல என்ன சொல்றாருன்னா கஹ யோஹோ லச யோஹோ அர்த்தஹ அப்படி பிரிச்சு பார்க்கணும். இது சேர்த்து அப்படியே கஹயோர் லசயோர் அர்த்தஹ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. பதம் பிரிச்சு பார்த்தாதான் ஜனம் புரியும். கஹயோஹ லசயோஹ அர்த்தோ அர்த்தஹ சிவசக்தி சுத்தயோஹ சுத்தயோஹ சுத்தயோரச்சோஹ சக்தி உபயோஹ சமரசபாவோ த்ரில்லேகாயாஹ பரம் பிரம்ம. ககாரம் ஹகாரம் முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹகாரம், ககாரம் ஹகாரம். ககாரம் அப்படிங்கிறது சிவாட்சரம். இதுல எப்படின்னாக்க கத்ரய ஹத்வய சைவோபாவ பிரகீர்த்தித சைவோபாகமாக இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, திரிசதி பார்த்தோம் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி. திரிசதியில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவ எப்படி அதை சொல்லியிருக்கா, பரஸ்பரம் ஏது மந்திரார்த்தம் அப்படின்னு பார்க்கணும்னா, சக்தியட்சரம்னு ஒரு சிலவைகள் இருக்கு, சிவாட்சரங்கள்னு சிலது இருக்கு, உபயாட்சரம்னு சிலவைகள் இருக்கு. க ஹ அப்படின்னு சொல்லக்கூடிய அட்சரங்கள் வருதே, அவைகள் எல்லாம் சிவாட்சரம். கத்ரயம் ஹத்வயம் செய்வ சைவோபாக பிரகீர்த்தித. ககாரமும் ஹகாரமும் சிவாட்சரங்கள். உபயாட்சரம் அப்படிங்கிறது கிருல்லேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹ்ரீம் ஹ்ரீம்னு வருது 3 வாட்டி. இவைகள் என்ன அப்படின்னா உபயாட்சரம். சிவசக்தி சாமரஸ்ய அட்சரம்ன்றதான் உபயாட்சரம். இதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடியவைகள் எல்லாமுமே அப்படின்னு சொல்லிட்டார். ஏ இ ல ச அப்படின்னு 4 அட்சரம் பாக்கி இருக்கு. பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய அட்சரங்கள்ல ககாரத்தையும் ஹகாரத்தையும் சிவாட்சரம்னு சொல்லிட்டு ஹ்ரீம்காரம் அப்படிங்கிறது உபயாட்சரம்ங்கிறதையும் சொல்லியாச்சுன்னா, பாக்கி இருக்கக்கூடிய அட்சரங்கள் சக்தியட்சரம் அப்படின்னு சொன்னா, பாக்கி இருக்கக்கூடிய அட்சரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஏ இ ல ச அப்படின்னு இருக்கக்கூடிய 4 அட்சரங்களும், ஏ இ ல ச அப்படின்னு இருக்கக்கூடிய 4 அட்சரங்களும் சக்தியட்சரங்கள். திரிசதி சொல்லியிருக்கான்னு சொல்றதை விட திரிசதின்றது தோன்றியிருக்கு. அது எப்படி தோன்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சக்தியட்சரங்களாக இருக்கக்கூடிய ஏ இ ல ச அப்படிங்கிற அட்சரங்களினுடைய நாமாக்கள் என்னென்ன இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் சிவன் சொல்றார். சாட்சாத் பரமேஸ்வரனே தன் முகத்தினால சொல்லியிருக்கக்கூடிய அட்சரங்கள் நாமாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் எல்லாத்தையும், ஈ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் எல்லாத்தையும், ல அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் எல்லாமுமே, ச அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் எல்லாத்தையுமே சிவன் முகமாக வெளியில வந்தது. க
ஹ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள்லாம் சிவாட்சரமா இருக்கு. அந்த நாமாக்கள்லாம் யார் சொல்றான் அப்படின்னா சக்தியினுடைய முகத்திலிருந்து வெளியில வந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப பாக்கி இருக்கக்கூடிய ஹிருலேக்கைன்னு சொல்றோமே உபயாட்சரம், அவை என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாலாம். உபயாட்சரம் அப்படிங்கிறது சிவனும் சக்தியும் சேர்ந்து சொன்ன நாமாக்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ சக்தியட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ இ ல ச அப்படிங்கிறது எல்லாமே சிவனுக்கு தான் சக்தியை பத்தி தெரியும். அதனால சிவன் வந்து சக்தியட்சரங்களாக இருக்கக்கூடிய ஏ இ ல ச அப்படின்னு இருக்கக்கூடிய அட்சரங்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் எல்லாத்தையும் சிவன் சொல்றார். ககாரம் ஹகாரம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்கள் எல்லாத்துமே சிவாட்சரமாக இருக்கிறதுனால அவைகளை அம்பாளுக்கு தான் தெரியும் சிவனை பத்தி அப்படிங்கிறதுனால அம்பாள் வந்து ககாரம் ஹகாராட்சரங்களாக இருக்கக்கூடிய சிவாட்சரங்களை பத்தி அம்பாள் முகத்திலேருந்து வெளியில வருது. உபயாட்சரமாக இருக்கக்கூடிய ஹ்ரீங்காரமானது எல்லாமுமே ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றா. அதனால அது அது வந்து சாமரஸ்யாட்சரம், அது வந்து உபயாட்சரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார், முதல் கூட்டத்துல இருக்கக்கூடிய ககாரமும் ஹகாரமும் சிவங்கள் சிவாட்சரங்கள். அதுல இருக்கக்கூடிய லகாரம் சகாரம் முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கஹ அடுத்து அதுல இருக்கக்கூடிய ஏ இ அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டும் இருக்க சக்தி அட்சரங்கள். அது ஒண்ணு தனியா பிரிச்சு வச்சிருங்க. லகாரமும் சகாரமும் சக்தி அட்சரம். கேவலம் உயிரெழுத்தா இருக்கக்கூடிய அச்செழுத்தா இருக்கக்கூடிய ஈகாரமும் ஏகாரமும் சக்தி சக்தியட்சரங்கள், சக்தி அர்த்தங்கள். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அட்சரங்கள் இருக்கு, அவைகள் எல்லாம் என்ன அப்படின்னா சாமரஸ்யாட்சரம், சிவசக்தி சாமரஸ்யாட்சரம். இப்படி பார்க்கும் பொழுது முதல் கூட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே ககாரம் இருக்கு, ஏகாரம் இருக்கு, ஈகாரம் இருக்கு, லகாரம் இருக்கு, ஹ்ரீம்காரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல சிவாட்சரங்களும் இருக்கு, சக்தி அட்சரங்களும் இருக்கு, உபயாட்சரங்களும் இருக்கு. முதல் கூட்டத்துக்குள்ள ககாரமாக இருக்கக்கூடிய சிவாட்சரமும் இருக்கு, ஏகாரம் ஈகாரம்னு சொல்லக்கூடிய சக்தி அட்சரங்களும் இருக்கு. இவைகளுடைய சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய ஹிரீம்காரமும் இருக்கு. ஆக முதல் கூட்டத்துக்குள்ளேயே சிவாட்சரங்கள், சக்தியட்சரங்கள், உபயாட்சரங்கள் எல்லாமுமே அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறார். இதே மாதிரி ஹகா ஹக ஹ க யோஹோ ல ச யோஹோ அர்த்தோ சிவசக்தி சுத்த. சுத்தங்கிற பதத்தினால ஏ இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வராட்சரங்களை சொல்றார். யோஹோ அர்ச்சயோஹோ சக்தி, சிவாட்சரங்களும் இருக்கு, சக்தி அட்சரங்களும் இருக்கு. உபயோஹோ சமரசபாவோ ரில்லேகாயாக பரம் பிரம்ம. இப்படியாக பரபிரம்மத்தையே சொல்லக்கூடிய ஹ்ரீம்காரம், அதேதான் இவைகளுடைய சக்தி அட்சரங்களும் சிவாட்சரங்களும் சேர்ந்து அதனுடைய சாமரஸ்ய அட்சரமா இருக்கக்கூடிய ஹ்ரீங்காரத்தையே குறிக்கிறது. அப்படின்னா முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அட்சரங்கள் எல்லாமுமே சிவாட்சரங்கள், சக்தியட்சரங்கள், அவைகளுடைய சாமரஸ்யமா இருக்கக்கூடிய சிவசக்தி சாமரஸ்யமா இருக்கக்கூடிய அட்சரங்களும் சேர்ந்து இருக்கு. இதுல என்ன தெரியறது அப்படின்னா இவைகள் எல்லாமே சாமரஸ்யமா இருக்கக்கூடிய சிவசக்தி சாமரஸ்ய அட்சரங்கள். இதே மாதிரிதான் இரண்டாவது கூட்டத்திலும் மூணாவது கூட்டத்திலும் இப்படிதான். பிரம்மைவ சிவசக்தி சக்தி சேத் சேதி பிரத்யக் கூட்டார்த்தः சிவசக்தி சாமரஸ்ய சாமரஸ்ய சாமரஸ்யாத் வித்யாயா ஏஷ சாமரஸ்யார்த்தः. இப்படியாக இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹகாரம் சகாரம், ஹகாரமானது சிவாட்சரம். இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது அட்சரமா இருக்கக்கூடிய சகாரமானது சக்தியட்சரம். திருப்பி ககாரம் சிவாட்சரம், திருப்பி ஹகாரம் சிவாட்சரம், திருப்பி லகாரம் சக்தியட்சரம், திருப்பி ஹீம்காரம் உபயாட்சரம். இப்படி அதுக்குள்ள சிவாட்சரங்கள் 2, சக்தியட்சரங்கள் 2, உபயாட்சரங்கள் 1. இப்படியாக சிவசக்தி சாமரஸ்யாட்சரங்களாக இரண்டாவது கூட்டத்துக்குள்ளேயும் சிவாட்சரங்களும் இருக்கு, சக்தியட்சரங்களும் இருக்கு, உபயாட்சரமா இருக்கக்கூடிய ஹிருலேகையும் இருக்கு. இதே மாதிரி மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகாரம்,
சகாரம்ங்கிறது சக்தி அட்சரம். திருப்பி ககாரம்ங்கிறது இரண்டாவது அட்சரமா இருக்கக்கூடிய ககாரமானது சிவாட்சரம். திருப்பி லகாரமா இருக்கக்கூடிய சக்தி அட்சரம். திருப்பி ஹிரீம்னு சொல்லக்கூடிய உபயாட்சரம். இப்படியாக பின்னப்பட்டிருக்கு. சக்தி அட்சரம் சிவாட்சரம், சக்தியட்சரம் சிவாட்சரம், உபயாட்சரம் இப்படியாக பின்னப்பட்டு இருக்கு. இதுல என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய உபயாட்சரத்தை சக்தியட்சரம் சிவாட்சரம் எல்லாம் சேர்ந்து சாமரஸ்யமாக இருக்கு. சிவந்து தனியா ஒரு பீஜம் தனியா கிடையாது, சக்தி அப்படின்னு தனியா ஒண்ணு கிடையாது. இவைகள் ரெண்டும் சேர்ந்து ஒரே தத்துவமாக இருக்கக்கூடிய உபயாட்சரம். இது சிவசக்தி சாமரஸ்யம். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஒரே அட்சரமே பரபிரம்மஸ்வரூபமே. ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய ஒரே அட்சரமே சாமரஸ்யம். அது அதுலயும் ரொம்ப 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 சாரமா இருக்கக்கூடிய ஈகாரம் இருக்கு, அது காமகலை. அதிலும் ரொம்ப சூக்ஷ்மமாக பரபிரம்மத்தை குறிக்கக்கூடிய அட்சரமா இருக்கக்கூடியது ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய கேவலம் ஈகாரம் ஒண்ணு இருக்கு. அதுவே எல்லாத்தையும் சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தையே குறிக்கக்கூடிய காமகலை. இவைகளில் சக்தி சிவம் உபயம் ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய அவைகளுக்குள்ள சாரமாக எல்லாமுமே ஈகாரமாக சாட்சாத் பரபிரம்மமாகவே இருக்கு. இப்படியாக ஒரு அட்சரமுமே சிவசக்தி சாமரஸ்யம், ஒரு கூட்டமுமே சிவசக்தி சாமரஸ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே சாமரஸ்யார்த்த நிரூபணம் அப்படிங்கிறதுதான். சிவசக்தி சாமரஸ்யாத் வித்யா, வித்யில் பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யில இவையில சிவசக்தி சாமரஸ்ய சாமரஸ்யாத் வித்யா ஏஷ சாமரஸ்யார்த்தா. இவைகளில் சாமரஸ்யமாக இவைகளில் இருக்கக்கூடிய சிவசக்தி தனித்தனியாக இல்லை, ஒரே சுரூபமாக இருக்கக்கூடிய ஈகாரமாக காமகலையே சங்கேதமாக குறிக்கிறது. இவை பரபிரம்மத்தையே குறிக்கிறது. ஒரே தனித்தனி அட்சரமாக பார்த்தோம்னா இது சிவன், இது சக்தி, இது மிதுனம் அப்படின்லாம் நம்ம நினைச்சிருந்தா கூட இவைகளுடைய கூட்டமானது மொத்தமாக பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை எதை குறிக்கிறது அப்படின்னா சாட்சாத் பிரம்மத்தையே குறிக்கிறது, காமகலையே குறிக்கிறது, ஈகாரத்தின் அர்த்தமாகவே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே இந்த சாமரஸ்யார்த்த நிரூபணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட 11-12 விதமான அர்த்தங்களை பார்த்துட்டோம். இன்னும் 3 விதமான அர்த்தங்கள் பாக்கி இருக்கு. குரு கிருபையில அடுத்ததாக சமஸ்தார்த்தம், சமஸ்தார்த்த நிரூபணம் அப்படின்னு ஒரு 13 ஸ்லோகங்கள்ல சமர்த்தார்த்த நிரூபணத்தை 68வது ஸ்லோகத்திலிருந்து 80வது ஸ்லோகம் வரைக்கும் சமஸ்தார்த்தத்தை சொல்ல போறார். இதை அடுத்த அவகாசத்துல மேல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.